ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணவாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ குழம்பு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வாழைப்பூ நறுக்கி சுத்தம் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, கடுகு, சீரகம், பெருங்காயம், 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாழைப்பூ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். விதை இல்லாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம்னா அது வாழை தான். அது வாழைப்பூ பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ண ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மோரில் வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருந்தா வாழைப்பூவை கொஞ்சம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பூ நல்லா சுருங்கிடும். இந்த வாழைப்பூக்கு ரத்த சுத்தி ரத்த விருத்தின்னு பேர் இருக்குங்க. எப்பயுமே ஒரே டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். கூட்டு, பொரியல், ரசம், சூப்பு, இந்த மாதிரி வாழைப்பூ குழம்பு, இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போர் அடிக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் வாழைப்பூ. வாழைப்பூ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட வாழைப்பூவை நல்லா வதக்கி பரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படும். வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுவையான வாழைப்பூ குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான சுவையான வாழைப்பூ குழம்பு தயாராகிடுச்சு. பார்த்திங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பிரணவாஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.